எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஃப்ளோர் குஷன் டியூட்டோரியல் தாங்க. ஃப்ளோர் குஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 30 இன்ச் நீளம், 25 இன்ச் அகலத்தில் 2 ஃபேப்ரிக் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 30 இன்ச் நீளம், 5 இன்ச் அகலத்தில் 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 25 இன்ச் நீளம், 5 இன்ச் அகலத்தில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, 5 இன்ச் அகலத்தில் இந்த 4 பீசஸையுமே ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு 25 இன்ச் நீளத்தில் இருக்கிற ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கோங்க. அது கூடவே 30 இன்ச் அகலத்தில் இருக்கிற ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட 25 இன்ச்சில் இருக்கிற ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 30 இன்ச்சில் இருக்கிற ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ லாஸ்ட் பீஸ் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பீஸை நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பின் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பின் பண்ண இடத்தையெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் பீஸ் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஒரு பீஸை இது மேலே எப்படியே போட்டுக்கோங்க. போட்டு அதையும் இது கூடவே பின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறோம். இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் பின் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த பக்கமும் பின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக பின் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸ், ரெக்டாங்கிள் பீஸில் இன்னொரு பீஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த பீஸை இன்னொரு பக்கத்தில், அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி பின் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா 4 பக்கமும் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 6 இன்ச் இல்லைனா ஒரு 7 இன்ச்சில் கேப் விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா ஃபேப்ரிக்கை நாம் திருப்பி எடுத்துக்கிறோம். ஏன்னா கெட்ட பக்கத்தில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ராங் சைடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை திருப்பி எடுத்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கேப்பு தேவைப்படும். அதுக்காக ஒரு 6 இல்லைனா 7 இன்ச்சுக்கு தைக்காமல் விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே இப்படி பின் பண்ணிகிட்டே வாங்க. அந்த சைட் பீசஸையும் இந்த ரெக்டாங்கிள் பீஸையும் பின் பண்ணிகிட்டே வாங்க. பின் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் இடம் கேப் விட்டுக்கோங்க, தைக்காமல் விட போகிறோம். ஸோ அப்புறம் இதை தைச்சு எடுத்துடலாம். நம்ம பின் பண்ண இடங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக தைச்சு எடுத்துடலாம். ஸோ அதையும் தைச்சதுக்கப்புறம் நம்ம 2 பக்கமும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோ இடம் மட்டும்தான், கொஞ்சம் இடம் மட்டும்தான் கேப் விட்டு இருக்கிறோம். அந்த இடம் வழியாக நம்ம இந்த ஃபேப்ரிக்கை திருப்பி எடுத்துக்க போகிறோம். நல்ல பக்கம் வெளியே வரா மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி துணியை திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருக்குறோம் இல்லையா, அது வழியாக உங்களுக்கு தேவையில்லாத துணிகள், பழைய துணிகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளாடி விட்டுக்கோங்க. இல்லைன்னா காட்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் துணியை விட நல்லா இருக்கும். பழைய துணிகள் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் பழைய துணிகளை யூஸ் பண்ணிக்கிறோம் இதில். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குஷன் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.